welcome to my Crescent videos. என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட். சார் இருட்டில் பார்க்குறதெல்லாம் பயந்துடாதீங்க. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி இருக்குது. இல்லை போனால் தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. இங்கே ஹால் ஃபுல்லாகவே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. இங்கே ஒரு ஷிப் இருக்குது. ஐ திங்க் டைட்டானிக். இது எல்லாருக்கும் தெரியும் தான். க்ரோக்கடைல், அனகோண்டா, எலிஃபென்ட்ஸ் ரியலாக நிற்கிற மாதிரியே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக பண்ணாங்கன்னா அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன ஸ்டாலாக வச்சுருக்காங்க. பேக்கிங்காக நிறைய டூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே தான். இது வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணலை. ஃபர்னிச்சர் செட் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து மேட்ரஸ் 50% ஆஃபரில் போட்டிருக்காங்க. கிங் சைஸ் பெட்டும் இருக்குது, நார்மல் பெட்டும் இருக்குது. டைனிங் டேபிள் சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டால்ஸ் தான். ஸ்டால்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆக்சுவலி வந்து 3 days தான் சொல்லியிருந்தாங்க எக்ஸிபிஷனுக்காக. போய் செகண்ட் டேவே வந்து போய் பார்த்தாக்கா அதிகமாக ஸ்டால்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இருந்த வரைக்கும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. குர்த்திஸ்லேருந்து கிட்ஸ் வேரு, ஜென்ஸ் வேர், உமன்ஸ் வேர் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா சாரீஸு நிறைய இருக்குது பாருங்கள். அதுக்குன்னு அவ்வளோ பெரிய கடையில் போட்டிருக்காங்க. இதெல்லாமே தெரியும் உங்களுக்கு. நிறைய குர்த்தி வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய கிளாத்ஸோட ஸ்டால்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்து பாருங்கள். பேங்கிள்ஸ், ஜெய்ப்பூர் எக்ஸ்க்ளூசிவ் பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி எல்லாமே வச்சுருக்காங்க இங்கேயே. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செப்பல் செக்ஷன். ஸோ ஜூத்தாலேருந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய செப்பல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே டாப்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலில் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மொபைல்ஸ்க்காக தேவைப்படுற அக்சசரிஸ் தான். மொபைல் ஹோல்டர், மொபைல் ஃபேன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேஸ் ஃபுல்லாகவே. அந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டெம்பர் கிளாஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சுருக்காங்க அந்த சைடில். அல்மாரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அல்மாரி இங்கே வந்து நிறைய ஸ்டாலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீ ஹேர் ஃப்ரையர். இந்த மிஷினில் என்னென்ன ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்ன ரியலாக சாப்பிட்றதா? இது என்னது? மவுத் ஃப்ரெஷ்னர். இது எல்லாமே மவுத் ஃப்ரெஷ்னர் தானா? இப்போ இது ஜெம்ஸ் மாதிரி இருக்கேன். ஜெம்ஸ் புல் கையா. இது என்ன? இதுவா? இது சுகர். இது டெமரின். இது காரம் நெல்லிக்காய். காரம் நெல்லிக்காய். அப்போ இது காரம் மாங்காய். காரம் மாங்காய். இது ஹனி ஆம்லா. இது மசாலா ஆம்லா. என்னமோ பேர் சொல்றீங்க. இது வந்து திப்பிலி தானே? திப்பிலி. இது ஹரடா. புரியல. கேஸ் ப்ராப்ளம் கோ. ஓ ஏ. இது இஞ்சி. காரம் இஞ்சி. ட்ரை ஜிஞ்சர். இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இது என்னது? ரெண்டும் மாதுளப்பழமா? போமகிரானட். அதோட இது பண்ணி வச்சிருக்கீங்க. இது எதுல பண்ணது? ஜெல்லி. இது டேமரின்ல. இது ஜெம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து பான் தானே? இதெல்லாம் பான் வெரைட்டிஸ் தானே? இது என்னென்ன ஃப்ளேவரு? ಬೇರೆ ಬೇರೆ ಫ್ಲೇವರ್ ಇದೆಯಾ? ಅನಾರಸ್, ಕಲ್ಪಿಟ,
वीडियो बंद कर दो ओके फुट ही बचे पता नहीं இது வந்து மவுத் ஃப்ரெஷரா ஃபுல்லாக? ஓ, ரெண்டும் ஒரே சைடில் வச்சுருக்கீங்க. இது வந்து சோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னரு கேட்டாக்கா சொன்னாங்க. இது மேரேஜுக்கெலாம் வந்து ஸ்வீட் பீட்டாலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான். அந்த மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை நார்மல் டைம்லேயும் வந்து சாப்பிட்லாம். ஸ்வீட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் எல்லாமே வந்து ஹெர்பலில் தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சட்பட்டா இந்த சாட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பாப்படு எல்லாமே சேர்ந்துருக்கும். இதுலேயே புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும். இது வந்து டாய் ஷாப். இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கிள் விற்கிறாங்க இல்லையா, ராஜஸ்தானி ஹோம்மேட் பிக்கிள். இது எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்து பிக்கல் வச்சுருந்தாங்க அவங்களே. எங்களுக்கு தெரிஞ்சது மாங்காய் ஊறுக்காய், எலுமிச்சப்பழம் ஊறுக்காய், பூண்டு ஊறுக்காய், இஞ்சி ஊறுக்காய் தான் தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து பிக்கல் ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு ராஜஸ்தானி பிக்கல்னால் தெரியும், அவங்க வந்து வெஜிடபிள்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ வெரைட்டி வச்சுருப்பாங்கன்னு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி டேஸ்ட்டு பார்க்கலான்னா என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே அவங்கக்கிட்ட சாம்பிள் வாங்கலை. ஒன்று தான் அவங்களாம் வந்து இம்ப்ளி பிக்கல் மட்டும் தான் கொடுத்தாங்க. என்னென்ன இருக்குதுல? काजू, बादाम, चेरी, किशमिश, मैंगो, डेट्स, पाइनएप्पल, ऑल मिक्स. ஓ, எல்லாமே ஸ்வீட்டாக இருக்குமா அப்போ? स्वीट इज स्पाइसी सोर ऑल मिक्स पर. टेस्ट करके सर राजस्थानी होममेड अचार सर, आइए टेस्ट करिए सर. और सर और क्या? இது வந்து எலந்தப்பழம் இருக்கா, அது வந்து பாகக்கா. आप நல்லா இருக்கா டேஸ்ட் மேடம்? நல்லா இருக்கா? பிபி ஸோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க எல்லாமே. पुड़ी 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 जी तमरीन मांगा 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 और आइटम राउंड बेगा ஃப்ரெஷ் வெரைட்டி எல்லாமே பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி தான் ஸ்டால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்து பாருங்கள் ஓப்பன் பண்ணலை, எல்லாமே க்ளோஸ்ட்லேயே இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே, செகண்ட் டே இல்லையா, அதனால் அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் எல்லா ஸ்டால்ஸும் எல்லாமே இந்த ஷோஸ்க்காக நடத்துறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தாக்கா எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு தம்பனேல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்படு வாங்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரைஸு அப்படின்னு சொன்னீங்க பெருசாக இருக்கும், ஸோ அதை வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் கோவில் திருவிழான்னு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி அப்புறம் தான் வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம் எல்லாருமே. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டே இந்த அப்பளம் தான். எங்கே எக்ஸிபிஷன் போனாலும் ஃபஸ்ட்டு இதுதான் வச்சுருப்பாங்க என்டர் ஆன உடனே. அதுதான் எல்லாருமே வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி ரேட் அதிகமாக இருக்குது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம். இந்த ஸ்டால்ஸ்லலாம் வந்து பார்த்தாக்கா என்ன வாங்குறதுன்னு தெரியல. வாங்கலான்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல நாம் கேட்குற பொருள் எதுவுமே இல்லை. அதை தாண்டி வந்தாக்கா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீவுத்திடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தீவுத்திடல்லாம் இந்த கூவம் ஏரி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்காக பாதை போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்தாக்கா இந்த மாதிரி வந்து ஸ்டால்ஸ், அதுவும் வந்து எல்லாமே ஃபுட்டு தான், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் வச்சுருந்தாங்க. சூப்பு, அத்தோ, அப்புறமா வந்து பானிபூரி, மோமோஸு, நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கோலி சோடா, கலரு சோடா எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. நான் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கும்னு நினச்சி தான் வந்து பார்க்குறதுக்காக வந்தேன். பார்த்தாக்கா எதுவுமே கிடையாது. இங்கே கொஞ்சமாக தான் ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா ஊரோட ஃபுட்டெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் இங்கே போனது பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரியோட ஃபுட்டெல்லாம் அங்கே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் போயிருந்தேன். போய் பார்த்தாக்கா சென்னையில் இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி விற்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. வேறு எந்த கண்ட்ரிலேருந்தும் வந்து ஸ்டாலும் போடல, எந்த ஃபுட்டும் இல்லை. சும்மாவே சொல்லி ஏமாத்துறாங்க. நிறைய கண்ட்ரியோட ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் வந்து போனதே. போய் பார்த்தாக்கா எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்செட் ஆகிட்டேன் நான்.
ஏன்னா நான் வந்து நினச்ச மாதிரி எதுவுமே கிடைக்கலங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில். இந்த சவுண்டு வருது பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் ஒரு ஷோ நடத்துகிறாங்க. அந்த ஷோக்காக தான் போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தோம். சின்ன சின்ன ஸ்டால்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா சேரு தான் அதிகமாக இருந்துச்சு. போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப சேராக இருந்துச்சு. போகிறதுக்கு முடியல. அவங்க ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி இருக்கணும், மண்ணெல்லாம் போடாமல். ரொம்ப சேராக இருந்துச்சு. அதனால் போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல. நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டால்ஸ் தான் இருந்துச்சு. அதுலேயும் நிறைய பேர் கூட்டமாக தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்னால் நிறைய கண்ட்ரிஸோட ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துருந்தாங்க. அவங்களும் வந்து ஏமாந்துட்டாங்க நிறைய பேர். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஷோ, நிறைய ஷோஸ்லாம் நடத்துறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வச்சு சாப்பிட்றதுக்காக. இன்னும் நிறைய ஸ்டால் இருக்கு இல்லையா, பிரியாணி இதெல்லாம் வெரைட்டி சாப்பிட்றதுக்காக. ஸோ அதுக்காக ஒரு டென்ட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். நான் வீடியோ பிடிச்சி உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுறேன். நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அண்ட் இதை தொடர்ந்து நானும் ரவுடிதான்ற ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன மாடலேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டும் வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 1 டே ஃபுல்லாக வந்து நான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் வீடியோ வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ண முடியும். அதுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்ட்டாக தான் நான் போட முடியும், சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது வீடியோஸு எடிட் பண்ணி போகிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவங்க பார்ட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம இருக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.